ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பண்ண போறேன். நியூசிலாந்து இந்த மேட்ச் 253 ரன்னால ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11 ஆரம்பிச்சேன்னா இங்கிலாந்து வழக்கம் போல மேட்சுக்கு முன்னாடியே அவளோட 11 சொல்லிட்டா. அதுல ஜேமி ஸ்மித் அவைலபிளா அல்லாததுனால ஜேம்ஸ் ரூ விளையாண்டார். இந்த ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் ஆலி ராபின்சனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டே கூப்பர்ல, அதனாலதான் இந்த 4 பேரை வச்சுதான் போக முடிஞ்சது. இந்த 4 பேரை வச்சுதான் போனா. நியூசிலாந்துல நான் என்ன சொன்னேன், வில் யங் விளையாடணும்னு சொன்னேன். அவர் ரெண்டாவது டெஸ்ட் கூப்பிட்டுன்னு எதனால அவரை உக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டதுனால யாருமே அதை பத்தி பேச மாட்டா. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் டெவன் கான்வே உக்காத்தி வச்சுட்டு வில் யங்க கொண்டு வரணும். ஆனா பண்ணுவாளான்னு தெரியல. அப்புறமா அந்த பிச்சை பார்த்தோன்னே அந்த முதல் டெஸ்ட் மேட்ச் பிச்சை பத்தி நிறைய பேர் குறை சொன்னான். அதனாலதான் ஒரு ட்ரெடிஷனல் ஓவல் பிச்ல கடைசி நாள் ஸ்பின்னர்ஸும் மேட்சுக்கு வருவாங்கிறதுனால ஒருவேளை மிச்சல் சாண்ட்னர் நம்பர் 7 விளையாடிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி அவ பண்ணல. அப்புறம் டாஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து தான் டாஸ் ஜெயிச்சுட்டு பவுலிங் போட்டா. நான் முன்னாடியே என்ன சொன்னேன், இந்த வென்யூல பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும்னு சொன்னேன். அந்த கேஸ்ல ஆரம்பத்துல கொஞ்சம் பேட்டிங் கஷ்டமா இருந்தது, ஒரு முதல் 25 ஓவர் மாதிரி. அப்புறமா பேட்டிங்க்கு நன்னா வந்தது. இந்த WTC ஃபைனல், இந்த 2023 WTC ஃபைனல்ல இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா டாஸ் ஜெயிச்சுட்டு பவுலிங் போட்டா 76-3 முதல் செஷன் பெருசா நன்னா பண்ற மாதிரி தெரிஞ்சது. அப்புறமா பேட்டிங்க்கு அந்த முதல் நாள் நன்னா ஆன ஒண்ணு இருந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து பேட்டிங் தான் பணிந்திருக்கணும். இந்த இன்னிங்ஸோட ப்ரொக்ரெஷனை பத்தி நம்ம பார்த்தோம்னா முதல் 12 ஓவர்ல அவ்வளவு ரன் ரேட் பெருசா வரல. ஒரு 22 ரன்னுக்கு ஒரு விக்கெட் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறமா ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் கொஞ்சம் ஷார்ட்டா போட ஆரம்பிச்சுட்டா. அதனால ரன் ரேட் கொஞ்சம் ஏறித்து. இங்கிலாண்டோட 4 ஃபாஸ்ட் போலர் பத்தி பேசினேன்னா நிறைய பேரு ராக்கிய பத்தி குறை சொன்னா, அந்த முதல் டெஸ்ட் விளையாடாதது பத்தி. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னும் IPL விளையாடுற, இதனால விளையாடலன்னு அந்த மாதிரிதான் கேள்வி கேட்டா. ஆனா இந்த மேட்ச் நம்ம பார்த்தோம், முதல் இன்னிங்ஸ்ல அந்த 8வது ஓவர் 9வது ஓவர் போல, அதுக்கப்புறமா அந்த ஸ்பீடும் அந்த அளவுக்கு நிறைய தடவை வேகமாவும் போடல, ஷார்ட்டாவும் போட்டு அந்த ஆக்ஷன்லயும் வித்தியாசமா அந்த ரவுண்டா மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு போடுற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அவர் ஆக்ஷன்ல எனக்கு இதை பத்தி பெருசா தெரியாது. ஆனா நான் கேள்விப்பட்டு இருக்கேன், பிரசன்ன சாரும் சொல்லியிருந்திருக்காரு, ஒரு டெக்னிக்கல் ஃபிளா அவரோட ஆக்ஷன்ல இருக்கு. அதனாலதான் அவருக்கு இன்ஜுரியும் நிறைய வருது. இந்த மாதிரி பவுலிங் போண்டே இருக்கணும்னா கஷ்டப்படலாம். அந்த மேட்ச்லயே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கேஸ்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவுலர் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஆனா அவர் மேட்ச் ஒரு இன்னிங்ஸ்ல 20 ஓவர் போட முடியுமானா ஒரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம் தான். நம்ம திருப்பியும் நம்ம பார்த்தோம். ஜார்ஜ் டாங் நான் சொன்ன மாதிரி நல்லா போடுற மாதிரி தெரியும். ஒரு ஓவருக்கு 4 ரன். ஆரம்பத்துல அவ்வளவு பெருசா ரன்னுக்கு போல, அப்புறமா 4 ரன்னுக்கு வந்துட்டாரு எக்கானமி ரேட்ல. சனி பேக்கரும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவுலர். எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெட் பால் கிரிக்கெட்ல இப்ப தேர்ற மாதிரி தெரியல. அவர் அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல வாய்ப்பு கொடுத்துட்டு இந்த டொமஸ்டிக் சீசன்ல எப்படி தேர்றன்னு பார்த்துட்டு தான் திருப்பி இந்த ரெட் பால் கிரிக்கெட்ல வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா முதல் 6 ஓவர்ல ஒரு விக்கெட் 14 ரன். அப்புறமா ஸ்பேஸும் முக்காவாசி 130 மாதிரி தான் இருந்தது, ஷார்ட்டாவும் போட்டார். ஸோ அந்த டிஃபென்சிவ் கியர் அவருக்கு இல்லாததுனால இந்த பவுலிங் அட்டாக்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு டிஃபென்சிவ் பவுலர் தான் மேத்யூ ஃபிஷர். முதல்ல ஒரு 2.68 எக்கானமி முதல் இன்னிங்ஸ்ல போனேன். அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேஸும் நிறைய தடவை இறங்கி போச்சு. இந்த ஆக்ஷன்லயும் வித்தியாசம் தெரிஞ்சுது. ஜார்ஜ் டாங் ஓவருக்கு 4 ரன், சனி பேக்கர் ஓவருக்கு 4 ரன். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஞ்சிவிட்டியே இல்லாத ஒரு பவுலிங் அட்டாக் இங்கிலாந்து இந்த மேட்சை எடுத்துன்னு போனா. அப்புறமா நான் என்ன சொல்றது, ஜேக்கப் பெதெல்லாம் போட்டுட்டு நல்ல வேலை ஒரு 3 OC விக்கெட் வந்தது. இல்லைன்னா ஒரு பதிலே இல்லை இங்கிலாந்துக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். 111 for 4 இந்த மாதிரி ஒரு நல்ல பேட்டிங் பிச்ல இருந்துட்டு அங்கேருந்து அந்த மாதிரி அடிக்க விட்டா அப்புறம் ஷார்ட்டா போன்றிருக்கா. இது ஒரு சுமாரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. அந்த முதல் நாளே நியூசிலாந்து 291 for 7 ஃப்ரம் பீங் 111 for 4. அது பெதலுக்கு கொஞ்சம் விக்கெட் விழுந்ததுனால இங்கிலாந்து கொஞ்சம் அவ்வளோ ரன் கொடுக்காத மாதிரி தெரிஞ்சது. இல்லைன்னா இங்கிலாந்து ரொம்ப சுமாரா போட்டேன். அந்த டே 2லயும் அது ஷார்ட்டா போட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் 2 பேருமே இது பண்ணா. இந்த கீப்பரை மேல நிக்க வச்சுட்டு பண்ற அநியாயம் தான் அது. இப்ப மேட் ஹென்றி கேட்டா 5 விக்கெட் முதல் இன்னிங்ஸ்ல எடுத்தாரு, இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லுவா.
இப்ப வந்து இங்கிலாந்தோட பேட்டிங் முக்காவாசியே ஜோ ரூட், ஹாரி புரூக் தான். அவன் 2 பேருமே அவுட் ஆகலைன்னா நியூசிலாந்துக்கும் பதிலே இல்லை. அவரை வழியே இல்லைன்னு நினைச்சுட்டு அந்த கீப்பரை பின்னாடி நிக்க வச்சு மேட் ஹென்றி வந்து சாதாரணமா 140 போடுற மேட் ஹென்றி 125 போன்றது. சோ வந்து இந்த கீப்பர் ஸ்டாண்டிங் அப் த ஸ்டம்ப்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படி போட்டுதான் ஷார்ட்டா போட்டுதான் நியூசிலாந்து வந்து இங்கிலாந்து வந்து இன்னும் ஒரு 100 ரன் கொடுத்தா. கிளென் பிலிப்ஸ் ரொம்ப ரன்னா விளையாடினார். ஆனா நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன், கிளென் பிலிப்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்ல பெரிய ரன் அடிக்கிற ஆளு கிடையாது. இப்பதான் ஒரு முதல் செஞ்சுரி, அப்புறம் மேட்சும் விளையாடினது கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றது, போன மேட்ச் அந்த கஷ்டமான பிட்ச்ல ஒரு வேகமா 34 ரன் அடிச்சார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் டெஸ்ட் மேட்ச் கிளென் பிலிப்ஸ் தவிர ஒரு இன்னிங்ஸை வந்து ஒரு 111/4 இருந்து இவ்வளவு தடவை கொண்டு போற பிளேயர் அவர் கிடையாது ரெட் பால் கிரிக்கெட்லன்னு சொன்னேன். ஆனா அவர் செஞ்சுரி அடிக்க விட்டா 391 ரன். நியூசிலாண்டும் சரியா போடல. டக்கெட்டோட விக்கெட்டும் ஓசி விக்கெட் ஆரம்பத்துல. அப்புறமா இப்ப வந்து 172க்கு 3 இருந்தா இங்கிலாந்து. இப்பதான் நான் சொன்னேன், அந்த முதல் தடவை மேட் ஹென்றி வந்து அந்த கீப்பர் ஸ்டம்புக்கு நிக்க வச்சுட்டு ஒரு மெதுவா போட்டு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் போட்டு அப்படி போட்டு ஜோ ரூட், ஹாரி புரூக் 2 பேருமே அவுட்டு. அங்கேருந்துமே இப்ப இங்கிலாந்து வந்து என்ன சொல்றது, அந்த விக்கெட் விழுந்துமே நிறைய ரன் அடிச்சா. இப்ப 281 ஆல் அவுட் 100 ரன் தான் ட்ரெயில் பண்ணா. இதே ஜோ ரூட், ஹாரி புரூக் விக்கெட் கொடுக்காத இருந்திருந்தா அந்த ட்ரெயில் வந்து டெபிசிட் இன்னும் குறைவா வந்திருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை ஈக்குவல் பண்ணியிருந்தானா இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். நியூசிலாண்டும் சரியா போடல. அப்புறமா நான் ப்ரீவியூல சொன்ன மாதிரியே நான் திருப்பியும் சொல்றேன், தேவன் காந்தே இந்த 2 இன்னிங்ஸ்லயும் ஒன்னும் பெருசா அடிக்கல. அவர் வந்து இப்ப எனக்கு டெக்னிக்கை பத்திலாம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், இப்ப ஃபாஸ்ட் போலர் அரௌண்ட் த விக்கெட் நேரா போடுனா ஷமியும் நிறைய தடவை அந்த மாதிரி தேவன் காலே விக்கெட்டே எடுத்துருக்கார். அப்புறமா இப்ப டெஸ்ட் மேட்சுக்கு இது ரெலவென்ட் கிடையாது, நான் பொதுவா ஃபார்மை பத்தி பேசுறேன். அவர் வந்து T20 ODIக்கான கொஞ்சம் இன்னும் தேவைப்பட்ட பவர்ட்டுக்கும் அவருக்கு இல்லை. ஏன்னா இப்ப வந்து நிறைய தடவை ஒரு பேட் ஸ்விங் வந்து ஒரு ஸ்மூதா இல்லாததுனால மிட் ஆஃப்க்கு அடிக்க பார்த்துட்டு கேட்ச் எல்லாம் கொடுத்துருக்கு. ஆனா எல்லா ஃபார்மேட்லயுமே தொடர்ந்து தேவன் கான்வே தான் விளையாடுறா. எனக்கு புரியவே இல்லை. வில்லியங்க வந்து அவ்வளவு தூரம் கூப்பிட்டுட்டு அவரை உக்காத்தி வைக்கிறதுல எந்த நேரம் இந்த ஜெயிச்சுட்டதுனால யாருமே அதை பத்தி பேசவே மாட்டா. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் பேரை பார்க்காத வில்லியங் வந்து தேவன் கான்வேக்கு பதிலா விளையாடணும். அப்புறமா இந்த 2வது இன்னிங்ஸ் முதல் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் தப்பிச்சுட்டா மேத்யூ ஃபிஷருக்கு வந்து சில சமயம் அந்த கீப்பரை மேல போட்டு. இந்த கேஸ்ல வந்து முதல்ல நன்னாதான் இருந்தது மேத்யூ ஃபிஷரோட எக்கானமி ரேட். பார்த்தா கீப்பரை மேல கொண்டு வந்துட்டு லெக் ஸ்லிப் விக்கெட் விழுந்துடுமா. அவருமே 3 ரன்னுக்கு போற. ஹாரி புரூக்கெல்லாம் லெக் ஸ்லிப் போட்டு பவுலிங் போடுறா. சோ திருப்பியுமே பெதல் விக்கெட் போட்டு விக்கெட் எடுக்கலாம் பார்த்தார். சோ இது வந்து இங்கிலாந்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஃபாஸ்ட் போலர் வந்து 3 பேரும் ஒஃபென்சிவ் ஃபாஸ்ட் போலர், 3 பேருக்குமே ஒரு 4 ரன் per ஓவர் போறது. மேத்யூ ஃபிஷர் டிஃபென்சிவ் போலர், அவரையுமே அந்த கீப்பரை பின்னாடி நிக்க வச்சுட்டு கெடுக்கிறா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னும் பெருசா ஸ்பின் கண்டிஞ்சன்ட்டும் பெருசாலாம் இங்கிலாந்துக்கு இல்லை. லியம் டாசன் அவரும் ரிட்டையர் ஆகிட்டார். ஷோயப் பஷீரையும் விளையாட மாட்டேங்கிறா. அந்த ஃபாஸ்ட் போலர்ஸுமே யாருமே ஒரு டியூரபிளான ஃபாஸ்ட் போலர்ஸும் கிடையாதுன்னு அலி ராபின்சனும் இன்ஜுரி ஆகிட்டார். ஸோ இங்கிலாந்துக்கு வந்து பவுலிங்ல நிறைய பிரச்சனை வந்து இந்த வருஷத்துல வரப்போகுது. ஒரே ஒரு விக்கெட் இங்கிலாந்துக்கு அந்த சக்சஸ் அந்த கீப்பர் அப் ஸ்டம்ப்னு கிடைச்சதுன்னா மேத்யூ ஃபிஷருக்கு ஒரு ஓசி விக்கெட் 349/7. அதோட ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஒரு 400 ரன்னுக்கு மேல நியூசிலாந்து வந்து டார்கெட் செட் பண்ணிட்டா. அதுலயுமே நியூசிலாந்து திருப்பியும் வந்து ரொம்ப சுமாரா போட்டா. இப்ப யாராவது நேத்தன் ஸ்மித், மேட் ஹென்ரிலாம் 140 போடக்கூடிய பவுலர்ஸ். இப்ப நேத்தன் ஸ்மித்துக்கு வந்து கீப்பரை மேல நிக்க வச்சுட்டு ஷார்ட்டா போடுறார் ஹாரி புரூக், புல் ஷார்ட்டா அடிச்சுட்டு இருக்கார். ஒரு ஸ்பெல் பூரா அதே தான் பண்ணது. ஸோ எந்த மாதிரி ஒரு லாஜிக்னு எனக்கு தெரியவே இல்லை. வில்ட்ரோருக்கும் ஷார்ட்டா ரொம்ப சுமாரா போட்டு. ஸோ இதே ஜோ ரூட்டும் ஹாரி புரூக் எவ்வளவு பந்துல 50 அடிச்சார், 33 பந்துல 51 ரன் அடிச்சார். ஸோ ஒருவேளை இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் போயிருந்தா நியூசிலாண்டும் கஷ்டம் பட்டு இருக்கலாம். ஆனா எங்க இந்த இதுவும் போச்சுன்னா இங்கிலாந்து 2 தடவை கோட்டை விட்டா. அதே இந்த ரூட் புரூக் பார்ட்னர்ஷிப் அந்த முதல் இன்னிங்ஸ் 172/3 அங்க விக்கெட்டை விட்டுட்டு அப்புறமா ஒரு 119 ரன் அடிச்சுட்டு ஆல் அவுட் ஆனா, இந்த கேஸ்டுமே இந்த 2 பேருமே அவுட் ஆன உடனேனா அந்த கிரிப் இங்கிலாந்து லாஸ்ட் த கிரிப் ஆஃப் த மேட்ச். ஸோ
அப்புறமா அந்த கடைசி நாள்ல ஒன்றும் பெருசா விளையாட்டுலாம் கிடையாது. ஒரு 253 ரன்னால நியூசிலாந்து வந்து ஜெயிச்சிருந்திருக்கா. இங்கிலாந்துக்கு வந்து இப்ப வேற யார கொண்டு வர போறான்னு தெரியல. ஏன்னா கிறிஸ் வோக்ஸ்க்கும் கொஞ்சம் இன்ஜுரி வந்துட்டு இருந்தது. அவரை ரிட்டையர் பண்ண சொல்லிட்டா. ஜேம்ஸ் ஆண்டர்சனையும் ரிட்டையர் பண்ண சொல்லிட்டா. ஆலி ராபின்சனுக்கு வந்து இப்ப இன்ஜுரி, அடுத்த மேட்ச் விளையாட போறான்னு தெரியல. ரெண்டு பாசிட்டிவ்னா இப்ப கசாட்கின்சன், பென் ஸ்டோக்ஸ் வர போற அடுத்த மேட்சுக்கு. கசாட்கின்சனுமே ஒரு ஓவருக்கு 4 ரன் போகும். பென் ஸ்டோக்ஸும் ஒரு ஒஃபென்சிவ் பவுலர். அவர் எந்த அளவுக்கு பவுலிங் போட்டு இன்ஜுரி வராத இருக்க முடியும்னு தெரியல. ஸோ இங்கிலாந்துக்கு வந்து பவுலிங் ரொம்பவே ஒரு பிரச்சனை. பேட்டிங்க ஒரு ஒரு இன் ப்ரோக்ரஸ் ஒரு நல்ல பேட்டிங்கர் வந்து பென்டாகேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருக்காரு. அவர் விளையாடுறதுக்கு அவர் கன்சிஸ்டன்டா அவ்வளோ இருக்க முடியாது. ஆனா முடிஞ்சதை அவர் பண்றாரு. எமிலியோ கே ஒரு நல்ல பிளேயர். ஜேக்கப் பதில் இப்பதான் வந்து இருக்காரு. அப்புறமா ரூட் ப்ரூக். அப்புறமா நம்பர் 6 யாரு விளையாட போறாங்கிறதும் தெரியாது. ஜேமி ஸ்மித் கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஜேம்ஸ் ரூ இப்பதான் வந்து இருக்காரு. ஜார்டன் காக்ஸும் இப்பதான் வந்திருக்காரு. நம்பர் 7 பென் ஸ்டோக்ஸ், அவரும் கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஸோ இந்த பேட்டிங் நினைப்பே ஒன்றும் பெருசா ஸ்ட்ராங்காகவும் கிடையாது. இந்த ரூட் ப்ரூக் அடிக்கலைன்னா பேட்டிங்கும் ரன் வராது. ஸோ இங்கிலாந்து வந்து இந்த டெஸ்ட் டீம் போக போக இந்த வருஷத்துல நிறைய கஷ்டம் தான் பார்க்கும். நியூசிலாந்து நான் சொன்ன மாதிரி வில்லியங் வந்து தேவன் காந்தேக்கு பதிலாக விளையாடினா அவ வந்து அந்த 3வது டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலாமான்னு கொஞ்சம் எதிர்பார்ப்போட போலாம். எனக்கு இதுன்னு பார்க்கலாம். வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்ச்.